இப்போது தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட பரபரப்பான அரசியல் ஆகிட்டு இருக்கு. உள்ளபடியே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா அல்லது ஒரு வெறுப்பு அரசியலா? இந்த நிலை இப்படியே தொடர்ந்து நீடிச்சா என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியாக கூட சில பேர் பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, கைது செய்யப்பட்டவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தண்டுபத்துன்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். பல பேர் கேள்வி இருக்காங்க, என்னங்க அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாங்க, அது என்ன அனிதா? தாவேகா தரப்புலேருந்து என்னை அவங்க கட்சியில் சேர சொன்னாங்க, நான் சேர முடியாதுன்னு சொன்னதுனால என்னை கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் மேலே சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சேருன்னு சொல்லி என்னை கட்டாயம் கொடுத்தாங்க. இது இப்போ எது உண்மையாக இருக்குன்றது நமக்கே இப்போ குழப்பமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாமோ அன்பரசன் ஒரு அமைச்சர் தாறுமாறாக பேசியிருக்கிறாரு முதலமைச்சரை. எப்போ 41 பேர் செத்து போனானோ அன்னைக்கே தூக்கி உள்ள போட்டு நம்ம ரீட் அடிச்சிருந்தா அப்பவே இவங்களுக்கு கதை முடிஞ்சு போயிருக்கோம். அப்போ அவரை ஏன் கைது செய்யல? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. ஆர்எஸ் பாரதி அவர் பேசுகிற வார்த்தை தெரியுங்களா? ஒரு அமைச்சரை பாப்பான்னு சொல்றாரு. இந்த பாப்பான்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேற பாப்பான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்டு போகிறீங்க. சாதி குறித்து பேசுகிறார், ஸ்ட்ரைட்டாக சொல்கிறார், பார்ப்பான்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்லலாம் அந்த மாதிரி? வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இப்போது தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட பரபரப்பான அரசியல் ஆகிட்டுருக்கு. இந்த பரபரப்பான அரசியல் உள்ளபடியே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா அல்லது ஒரு வெறுப்பு அரசியலா? அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த அரசியல் களம் அப்படி தான் இருக்குது. இது இந்த நிலை இப்படியே தொடர்ந்து நீடிச்சா என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியாக கூட சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கைது செய்யப்பட்டவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர், அதுவும் குறிப்பாக 7 முறை, 2 முறை அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர். திமுக சார்பாக போட்டியிட்டு 5 முறை வென்றிருக்கிறார். அதிமுக சார்பில் 2 முறை வென்றிருக்கிறார். ஆக கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் அல்லது 31 ஆண்டு காலம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் இந்த 4 வருடம் இருக்குது இல்லையா? அதனால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், மீன்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இப்படி ஒரு முன்னாள் அமைச்சராக பல முறை அவர் பணியாற்றி இருக்கிறார். இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தண்டுபத்துன்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். பல பேர் கேள்வி இருக்காங்க, என்னங்க அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாங்க, அது என்ன அனிதா? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். பெண் பேரில் அனிதா, அதுனா அனிதா ராதாகிருஷ்ணன். ஒருவேளை அது அவருடைய சொந்தங்கள் பேராது ஏதாவது இருக்குமா? அம்மா பேர் இருக்குமா? மனைவி பேர் இருக்குமா? பிள்ளைகள் பேர் இருக்குமா? அனிதா ராதாகிருஷ்ணன் என்னங்க, எப்படிங்க அந்த அனிதான்ற பேர் எப்படி வந்தது? பல பேருக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா? அவங்களாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல கேட்டுங்க. அனிதா என்பது அவங்க உறவில் யாராவது இருந்திருப்பாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் அனிதா என்பது அவர் ஒரு பாத்திர கடை வச்சுருக்கிறாரு. பாத்திர கடை தான் உங்களுக்கு தெரியும், இந்த எவர் சில்வர் பாத்திர கடை இருக்கு இல்லையா? அந்த பாத்திர கடை அவர் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அந்த தொழிலில் விரிவாக்கமாக இருக்குது. இன்னும் கூட அந்த கடை இருக்குன்னு சொல்லுவாங்க, பாத்திரக்கடை. அனிதா என்ற பேரில் பாத்திரக்கடை. அதனால் அந்த பேர் ராதாகிருஷ்ணன்ற பேரோட அந்த பேர் ஒட்டிக்கிச்சு, அனிதா ராதாகிருஷ்ணன். ஏன்னா கடை பாத்திரக்கடை. அந்த பாத்திரக்கடை பக்கத்துலேயோ அல்லது எதிர்க்கையோ பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் போட்டால் கூட எல்லாரும் கடையை அடைச்சாங்கன்னா இவர் கடையை அடைக்க மாட்டார், இவர் கடை திறந்தே இருக்கும். இதே மாதிரி தான் ஆவடியில் பார்த்தீங்கன்னா சாமு நாசர்னு ஒரு திமுககாரர் இருக்கார். அவர் முன்னாள் அமைச்சர், பல பதவிகள்லாம் அவர் இருந்திருக்கிறாரு. ஆவடியில் நகரமன்ற தலைவராக இருந்திருக்கார், சேர்மனாக இருந்திருக்கிறாரு. ஸோ இது நிறைய பதவிகள். முன்னாள் அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறாரு. அங்கே பக்கத்தில் தான், அருகாமையில் தான் மீட்டிங் கூட்டம் போடுவாங்க. ராமரத்னம் தேட்டர் ஒன்று இருக்குது, அந்த தேட்டர் பக்கத்தில் தான் பெரிய கூட்டம்லாம் போடுவாங்க. அது மாற்று கட்சியில் திமுகவும் அங்கே தான் கூட்டம் போடுவாங்க, அதிமுக அங்கே தான் கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டம் போடும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த கடைகள்லாம் மூடப்படும். ஆனால் இவர் என்ன செய்வார் கேட்டால், கடையை பார்த்திங்கன்னா மூடாமல்
11 மணி வரைக்கும் அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த கடையை திறந்தே வச்சுருப்பார். அது அதிமுகலேருந்து எந்த தலைவர் வந்து பேசினாலும் சரி, ஆனால் அந்த கடை திறந்தே இருக்கும். அதே மாதிரி தான் இவரும் வந்து மாற்றுக் கட்சியில் வந்து கூட்டம் போட்டால் கூட நீங்கள் கூட்டம் போடுங்க, மற்றவர்கள் கடையை மூடினாலும் இவர் கடையை மூட மாட்டார், அப்படியே வச்சுருப்பார். ஸோ அதனால் வந்து ஒரு வலிமையான தலைவர்னு சொல்ல முடியும். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வலிமையான தலைவர். அவர் மீது சொத்து வலிமையான தலைவர்னா உங்களுக்கு தெரியுமே, இதெல்லாம் இல்லாமல் இருக்குமாங்க. அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொலை வழக்கு இருந்து அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அவர் மீது வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்கம் கூட இருக்குது அவர் மேலே. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் அந்த அந்த வழக்கு இன்னும் முடியல, அது வந்து இன்னும் ஈடியில் இருக்குது. அந்த வழக்கு இன்னும் ஈடியில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வலிமையான வாய்ந்த தலைவர் திமுகவில் இருக்கிறார். இப்போ திடீர்னு எதுக்காக இந்த கைது அப்படின்னு சொன்னால், ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒருமையில் பேசினார், முதலமைச்சரை வந்து ஒருமையில் பேசினார், ஒரு மீட்டிங்கில் வந்து ஒருமையில் பேசினார் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. இழிவுபடுத்தி பேசினார், ஒருமையில் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டேட்மெண்ட்டு, என்னை வந்து கைது செய்து என்னை வந்து தாவேகா தரப்பில் வந்து என்னை வந்து அவங்க கட்சியில் சேர சொன்னாங்க, நான் சேர முடியாதுன்னு சொன்னதுனால என்னை கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூடவே காவல்துறையை சேர்த்துக்கிறாரு. இப்போ எது இங்கே உண்மை? இவர் சொல்கிறது உண்மையா, அல்லது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறது உண்மையா, அல்லது வந்து காவல்துறை தரப்பில் சொல்கிறது உண்மையா? ஒரு கைது நடவடிக்கை இருக்குது. அந்த கைது நடவடிக்கை என்ன காரணம் சொன்னாங்கன்னா, கைது செய்ய அந்த அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து முதலமைச்சர் ஒருமையில் பேசினார். அதைத் தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்ட பிறகு என்ன சொல்கிறாருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து தாவேக்கால சேர சொன்னாங்க. இப்போ இது வந்து இப்போது பேசும் பொருளாக இருக்குது. இப்போ எது உண்மையாக இருக்குன்றது நமக்கே இப்போ குழப்பமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சரை ஒருமையில் பேசினார், அதுக்காகத்தான் இந்த கைதுன்னு சொன்னால், தாமோ அன்பரசன் ஒரு அமைச்சர் ஆலந்தூரில் தொகுதியில் அவர் தான் வெற்றி பெற்றவர், இந்த சைடு வந்து சென்னையில். அவர் வந்து அவ்வளோ சகட்டு மணிக்கு பேசியிருக்கிறாருங்க, ஒருமையிலெல்லாம் தாறுமாறாக பேசியிருக்கிறாரு முதலமைச்சரை. அப்போ அவரை ஏன் கைது செய்யலை அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு வலிமையான வந்து தென் மாவட்டங்களில் ஒரு வலிமையான தலைவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசினார், அவரை மறுநாள் கைது பண்ணுறாங்க. இந்த சைடில் வந்து தாமோ அன்பரசனும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தொகுதியில் மாவட்டத்தில் ஒரு வலிமையான தலைவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுகிறாரு, அதுவும் சகட்டு மணிக்கு எல்லாரையும் பேசியிருக்கிறார் அவர். ஆனால் அவர் மீது நடவடிக்கை இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது, அவரை கைது பண்ணாங்க, ஏன்னா இவரை கைது பண்ணல, ரெண்டு பேருமே ஒருமையில் தானே பேசுனாங்கன்னு. இப்போ அந்த குழப்பங்கள் இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளபடியே இவர் சொல்கிறது உண்மையா? ஏன்னா இப்போ எதனாலன்னா, இப்போ பல அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் சேர்ந்துட்டுருக்குறாங்க. திமுக தரப்பு வந்து யாரும் ஒருவர் கூட வந்து தாவேக்காவுக்கு போகல. அது தாவேக்காவுக்கு உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பின்னடைவு தான். ஏன்னா முன்னாள் ஆளுங்கட்சி, அதாவது இப்போ வந்து வலிமையாக இருக்கிற கட்சின்னு பார்த்திங்கன்னா திமுக தான். அந்த வலிமையாக இருக்கிற கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து அமைச்சர், முன்னாள் அமைச்சரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரோ வந்தால் அது பலம். ஆனால் அப்படி யாரும் வரவே இல்லை. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏக்களை கூட பார்த்திங்கன்னா தாவேகா தரப்பில் தான் ரிசல்ட்டில் வச்சாங்க. அதே மாதிரி அதிமுக தரப்பில் ரிசல்ட்டில் வச்சாங்க. திமுக தரப்பில் ரிசல்ட்லாம் வைக்கவே இல்லை. அவங்கவுங்க சென்னையில் இருங்க, நாங்கள் வந்து அழைக்கும் போது வரணும்னு சொல்லியிருந்தாங்க தவிர எந்த ரிசல்ட்லேயும் இவங்களை பதுக்கி வைக்கலை. ஆனால் இப்போ வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, ஏன்னா என்னை தாவேக்கால சேர சொன்னாங்க. உள்ளபடியே கைது பண்ண பிறகு ஒரு காரணமாக சொல்கிறாரா? கைது பண்ணதுக்கு காரணம்னு கேட்டால் இதுதான் காரணம், என்னை சேர சொன்னாங்க. சரி, அப்படியே சேர சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா இதை முன்னாடியே இல்லை அவர் சொல்லியிருக்கணும், கைதுக்கு முன்னாடியே இல்லை சொல்லியிருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ சமீபத்தில் வந்து தாவேகா தரப்பில் ஒரு இளையராஜான்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பகிரங்கமாக புகார் கொடுத்தாரு. அதன் பேரில் வந்து ஒரு 4-5 பேரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. இன்னும் சில பேர் கைது செய்கிறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்ட நபர்கள்லாம் இந்த மாதிரி மீடியேட்டர் வேலை பண்ணக்கூடியவங்க தான். இந்த திருநாவுக்கரசு போன்றவங்கலாம் இது போன்ற மீடியேட்டர் வேலைகளை செய்கிறது தான் அவங்க வேலை, இந்த புரோக்கர் வேலை செய்கிறது. அது நடக்கிறது, அது நம்ப முறையாக இருக்குது. ஏன்னா அந்த நபர் அப்படிப்பட்ட நபர், திருநாவுக்கரசு என்பவர் அப்படிப்பட்ட நபர் தான். தன்னை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக காட்டிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தார். இந்த வரலாறுலாம் இருக்குது. அப்போ அந்த நபர்லாம் சந்தேகத்துக்குரிய நபர் தான், அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய இருக்குன்னா திமுக தரப்பில் வந்து பேரம் பேசினாங்கன்னு சொன்னாங்க.
அதை வந்து நம்ப முடியாது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த திருநாவுக்கரசு என்ற நபர். ஆனால் இந்த சைடில் இப்போ வந்து இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறது என்னென்னா, எங்களை வந்து சேர சொல்லி என்னை வந்து கட்டாயப்படுத்துனாங்கன்னு சொன்னால், இதை முன்னாடியே இவர் வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கலாமே. அதுவும் வலிமையான தலைவர், தென் மாவட்டம், அது தூத்துக்குடி மாவட்டத்துமே உள்ளங்கையில் வச்சிருக்கிறவர், 7 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர். தாவேகா தரப்பில் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து, அதாவது கேட்டால் இவரை தங்கள் கட்சியில் சேர்க்கறதுக்காக நடவடிக்கை எடுத்திருப்பாங்களான்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி எடுத்திருந்தால் கூட வந்து இவர் வந்து ஒரு வலிமையான தலைவர் சொல்லியிருக்கலாமே. கைது நடவடிக்கை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, என்னை வந்து கட்சியில் சேர சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் திமுக தரப்பு வந்து யாருமே இது வரைக்கும் ஒரு நபர் கூட வந்து தாவேகா தரப்புல வந்து எங்களை வந்து மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, கட்சியில் சேர சொல்லி இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கூட இப்போ தான் சொல்கிறார், கைது நடவடிக்கைக்கு பிறகு சொல்கிறார். அப்போது இதை எப்படி நம்ம வந்து எந்த பார்வையில் நம்ம பார்க்க முடியும்? ஒரு நியாயமான பார்வையில் பார்த்தீங்கன்னா, ஒரு இளையராஜா என்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஒரு புகார் தராரு, என்னை வந்து பேரம் பேசினாங்க, அதோட நீட்சியாக வந்து பல விஷயங்கள் வந்து வெளியே வருது. என்னென்னா 180 கோடி வரைக்கும் வந்து டீலிங் நடந்தது அப்படின்லாம் சொல்லி செய்திகள் வருது. நம்ம எல்லா செய்தியுமே செவி வழி செய்தியாகவே நம்ம பார்க்குறோம், இல்லை பார்வை வழியாக கூட பல விஷயங்கள் நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம். ஆனால் எந்த ஒரு திமுக எம்எல்ஏவும் அமைச்சரும் வந்து இதுவரையிலும் தாவேகா தரப்புல எங்களை வந்து அணுகி கட்சியில் சேர சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து சொல்கிறாரு என்னென்னா, கைது செய்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து மிரட்டினாங்க, கட்சியில் சேர சொல்லி சொன்னாங்க, இப்போ என்ன முடியாதனால என்னை கைது பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம் வரும், இது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எது எப்படி ஆகிடும், ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல ஃபைனல் பண்ணும்போது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எந்த ஒரு அமைச்சரையும், முதலமைச்சர் உட்பட எந்த அமைச்சரையும் ஒருமையில் பேசக்கூடாது. ஏன்னா இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒருவர் வந்து தரக்குறைவாக வந்து ஒரு அமைச்சரையோ ஒரு முதலமைச்சரையோ தரக்குறைவாக பேச முடியாது. கடந்த காலத்தில் வந்து நீங்கள் ஒரு கட்சியின் தலைவராக விமர்சனம் பண்ணியிருக்கலாம், எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் நான் கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஒருத்தர் கேட்குறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யும்போது ஒருத்தர் கேட்குறாரு, நேற்றைய தினம் நாங்கள் மீட்டிங் போட்டோம், இவர் என்ன தேவதூதனா முதலமைச்சர், அவரை விமர்சிக்கக்கூடாதா? விமர்சிக்கலாம், தாராளம் விமர்சிக்கலாம், பிரச்சனையே அது கிடையாது. ஒருமையில் பேசணும் தான் பிரச்சனை. இந்த அவன் இவன் ஒருமையில் பேசும்போது ஒரு உயர் பதவியில், அதுவும் நாட்டை வழிநடத்தக்கூடிய வந்து ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவரையே நீங்கள் ஒருமையில் அவன் இவன் மரியாதை குறைவாக பேசுனீங்கன்னா சமூகத்தின் யார் மீதும் வந்து மரியாதைலாம் போயிடும். ஒரு முதலமைச்சருக்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ அடுத்தது உள்ள அமைச்சர்கள் நிலைமை என்ன, அடுத்தது உள்ள அதிகாரிகள் நிலைமை என்ன? அப்போ யாருக்கு மீதுமே வந்து ஒரு மரியாதைலாம் போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா சமூகத்திலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் மக்களுக்கு உருவாயிடும். நீங்கள் அந்த அமைச்சருக்குள்ள மரியாதையும் முதலமைச்சருக்குள்ள அந்த மரியாதையும் நீங்கள் கொடுத்து தான் தீரணும். உங்களுக்கு பிடிக்கலன்றதுலாம் கதை கிடையாது. நீங்கள் அந்த பதவிக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தணும். ஏன்னா இந்திய அரசியல் சாசனத்தின்படி வந்து ஒருத்தர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டாலோ, முதலமைச்சராக தேர்வு செய்யறோம், அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டாலோ அவங்களுக்கு அந்த உரிய மரியாதையை கொடுத்துடணும். விமர்சனம் என்பது வேறு. நீங்கள் ஒரு குற்றம் சொல்கிறீங்க, ஒரு அமைச்சர் மீது வந்து இந்த துறை சரியில்லை, இந்த நிர்வாகம் சரியில்லை, இங்கே ஊழல் நடக்குது, இங்கே குற்றம் நடக்குது, அது வேறு. அது வந்து அரசியல் விமர்சனம். ஆனால் அதை கடந்து ஒரு நபர் விமர்சனம், தனிநபர் விமர்சனம் பண்ணுறீங்க, அங்கே தான் சிக்கல் தொடங்கிச்சு. இப்போ குற்றம் குறை சொல்லணும்னா யார் வேணும், பிரதமர் மீதே குறை சொல்கிறாங்க, யார் மீது வேணும் குறை சொல்லலாம், குற்றம் சொல்லலாம், அது ஆதாரம் இருக்குது இல்லைன்றதுனா அதுக்கப்புறம் ரெண்டாவது. ஆனால் நேரடியாக ஒருத்தர் பாதிக்க முடியாது நீங்கள் வந்து ஒருமையில் பேசுறது, அவன் இவன் பேசுறது சரியானது இல்லை. இதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து தடுத்திருக்க வேண்டியது முன்னாள் முதலமைச்சர் தடுத்திருக்கணும், எதிர்கட்சி தலைவர் தடுத்திருக்கணும். இது மாதிரி ஒருமையில் முதலமைச்சரை ஒருமையில் யாரும் பேசாதீங்க அப்படின்றத அறிவுறுத்திருக்கணும். அது அறிவுறுத்தலை. அப்போ மேடையில் பேசணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு சிக்கல் இருக்குது சார், இங்கே எல்லாருக்குமே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா, நம்ம மேடையில் மைக்கை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் முன்னாடி இருக்கிறான், ஒரு 500 பேர் முன்னாடி இருக்கிறான், ஒரு 1000 பேர் முன்னாடி இருக்கிறான், ஒரு 5000 பேர் முன்னாடி இருக்கிறான், ஒரு 10,000 பேர் முன்னாடி இருக்கிறான்னு சொன்னால் ஒரு வீரம் வரும். அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அதுதான் ஆபத்தானது. நமக்கு முன்னாடி ஒரு 10,000 பேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயா சூப்பர் அண்ணா விசில் அடிக்கிறான் பார்த்தீங்களா, அப்போ தான் ஒரு தைரியம் வரும். அதுதான் ஆபத்தான தைரியம். அது இருக்கிற தைரியத்தில் ஆபத்தான தைரியம் அதுதான். ஏன்னா அவன் பூஸ்ட் பண்ணுவான், விசில் அடிப்பான், கை தட்டுவான், சூப்பர் சூப்பர்னு. அப்போ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓவராக பேசுவோம். இப்போ கைது நடவடிக்கை போது இப்போ யாராவது இருந்தானா பாருங்கள், எங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, அனிதா வாழ்க, அவ்வளோதான். வாழ்க சொல்லலாம், ஜெயிலுக்குள்ளே வரமாட்டான். இந்த கைது நடவடிக்கை வந்து ஒரு பெரிய இது கிடையாதுங்க. இந்த கைதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயில் கொடுப்பாங்க, நீங்கள் பெயிலில் வந்துடலாம்.
நாளைக்கே ஒரு வாரமோ 2 நாளோ வந்துடலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா வெள்ளிக்கிழமைனால நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் ஜெயிலில் தான் இருக்கணும். சரிங்களா? ஆனால் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன கடந்த காலத்தில் இவங்க போகாத இது பார்க்காத கிடையாது. திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் பார்ப்பாங்க, கோர்ட்டை பார்ப்பாங்க, ஜெயிலில் பார்ப்பாங்க, கோர்ட்டை பார்ப்பாங்க, இதெல்லாம் ரைட்டு. அப்படின்னா பெயிலில் வந்துட போகிறாங்க. ஆனாலும் வந்துட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒருத்தரை வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்க, ஒருமையில் விமர்சிக்கிறீங்க சொன்னால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். இதை அப்யூஸ் பண்ணுறீங்கன்றாங்க, இழிவாக பேசுகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரியாதை குறைவாக யாரையுமே பேச முடியாது. அது குறிப்பாக அமைச்சர்லாம் பேச முடியாது. இந்திய அரசியல் சாசனம் தான் அந்த பதவி வழங்குது. அந்த பொசிஷனை நீங்கள் அட்டாக் பண்ண முடியாது. நீங்கள் மற்றபடி நீங்கள் குற்றம் குறைகள் சொல்லலாம் ஆட்சி மீது. ஆனால் தனிநபர் விமர்சனமாக நீங்கள் வைக்கும் போது, இப்போ ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, ஒரு முன்னாள் எம்பி ஒருத்தர் ஆர்எஸ் பாரதி, அவர் பேசுகிற வார்த்தை தெரியுங்களா? ஒரு அமைச்சரை பார்ப்பான்னு சொல்கிறார், சாதி குறித்து பேசுகிறார், ஸ்ட்ரைட்டாக சொல்கிறார், பார்ப்பான்னு சொல்கிறார். அது எப்படி சொல்லலாம்? அந்த மாதிரி எல்லா சாதியும் அது மாதிரி சொல்ல முடியுமா? நீங்கள் தலித்தை சொல்லுவீங்களா? நீங்கள் இதெல்லாம் வந்து மாறணும்ல இந்த நிலையெல்லாம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? முன்னாள் முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னை சட்டசபையில் தேர்வுனா எல்லாருடைய மனசில் தேடுங்கன்றார். இது எல்லா மனசுலையுமே ஒருத்தர் ஒரு கேள்வி இருக்கும் தானே. எப்படிங்க ஒரு முதலமைச்சர் வந்து அவன் இவன் ஒருமையில் பேசலாம்? ஒரு கேள்வி இருக்க தானே செய்யும். இதை நான் சொல்கிறதுனால முட்டு கொடுக்குறேன்னு கிடையாது, நான் முட்டு கொடுக்குறேன்ல, இருக்கிற நியாயத்தை கேட்குறேன். இதே நீங்கள் ஒரு இதே நானே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இருக்கும்போது விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், அரசியல்வாதியாக இருந்தபோது கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் முதலமைச்சர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனம் ஒரு எல்லையில் நிற்கணும். அந்த ஒருமையில் அந்த அவன் இவன்றதுக்கு போக முடியாது. இதே அரசியல்வாதியாக இருந்தால் போயிடலாம். காரணம் கேட்டால் இந்திய அரசியல் இந்த மாண்புமிகுன்ற அந்த பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் சாசனம் கொடுக்குது. இதை புரிஞ்சிக்காமல் முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பேச முடியும்? அப்படி அவர் பேசுறதுக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு சொன்னால், நாளைக்கு உதயநிதியை பேசினா என்ன செய்வார்? நாளைக்கு மு க ஸ்டாலினே ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, அப்போ இப்படி தப்புன்னு எப்படி சொல்லுவார்? ஏங்க நேற்று நீங்கள் பேசுனீங்க இல்லைங்க, நேற்று எங்கள் முதலமைச்சர் நீங்கள் அவன் இவன் பேசுனீங்க, அதனால் நாங்கள் பேசுகிறேங்கன்னு சொன்னால் என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்போ தவறு. அதை பேசியிருக்கக்கூடாது. பிரச்சனையே இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருமையில் பேசணும் தான் பிரச்சனை. ஆனால் இப்போ அதை கடந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னை தாவேக்கால சேர சொன்னாங்க, அதனால தான் என்னை கைது பண்ணுறாங்க. நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், கைது நடவடிக்கை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி என்னை வந்து மிரட்டுறாங்க. ஸோ அது வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய அந்த பேச்சு வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. இங்கே நடக்குது தான் குதிரை பேரம், யார் இல்லைன்னு சொன்னான். அதிமுகவில் இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து ராஜினாமா பண்ணுறதும், தாவேக்கால போய் தினம் போய் சேர்றதும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது குதிரை பேரம் தாண்டி அது ஒட்டக பேரத்தில் போய் முடியுமா, இல்லை யானை பேரத்தில் போய் முடியுமா, எங்கே போய் முடியும்னே தெரியல. அப்படி ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குது. வாக்களித்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏமாளியாக வராங்க. உண்மையிலே மக்களுக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை தான் இது. இதெல்லாம் நம்ம விமர்சிக்கலாம், ஆனால் ஒருமையில் விமர்சிக்க முடியாது. அவன் இவன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. மற்றபடி குதிரை பேரம் சொல்லுங்கள், இல்லை இந்த அரசே வந்து பார்த்தீங்கன்னா லாயக்கற்ற தகுதியற்ற அரசு, மக்களுக்கு வந்து எதிரான அரசு, விரோதமான அரசு, கீழ்த்தரமான அரசு, இது நேர்மையான அரசு இல்லை, ஊழல் அரசு, என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அமைச்சர்கள் வந்து சாதி குறித்து பேசுறது, இல்லை தனிப்பட்ட முறையில் ஒருமையில் பேசுறது எப்படிங்க நியாயமாகும்? எப்படிங்க சரியாகும்? அது தவறு தானே. அதனால் இந்த நடவடிக்கை, இந்த கைது நடவடிக்கை என்பது வந்து இந்த கைது நடவடிக்கையை வந்து மடைமாற்றம் செய்யறதுக்காகத்தான் இப்படி ஒரு கதை சொல்கிறாங்க. ஏன்னா எளிதாக நம்புவாங்க. காரணம் என்ன, ஏற்கனவே அதிமுக வந்து முன்னாள் அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்லாம் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு கட்சியில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு கதையை சொன்னால் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பல சோர்சஸ் மூலம் பார்க்கும்போது அதிமுக தரப்புல இருந்து பல பேரை வந்து இவங்க வந்து பேரம் பேசுகிறாங்க, அவரும் பேசுகிறாங்க. திமுக தரப்பில் கூட பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்கிற இந்த வைகோ, மதிமுகவை சேர்ந்த வைகோ அவர்கள் கூட வந்து அந்த 2 எம்எல்ஏக்களும் பேரம் பேசினாங்க. அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அது அவரே சொன்னார், வேறு வைகோவே சொன்னார், ராஜினாமா பண்ணிட்டு வந்து நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார்லாம் சொல்கிறாரு. அப்போ அதோட நீட்சியாக வந்து திமுகவிலையும் யாரையாவது ட்ரை பண்ணாங்களான்னு கூட பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரை பண்ணியிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பொசிஷன் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் அவருக்கு. 2 முறை அதிமுகவில், 5 முறை வந்து திமுகவில் வெற்றி பெற்ற, 2 முறை 3 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை வந்து அணுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மற்ற இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து
அணுகி வந்து பேரம் பேச முடியும். ஆனால் பட் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவர் கிட்டத்தட்ட சொத்துக்களே ஒரு 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்னு பேசுகிறாங்க. நான் சொல்லலை, 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்னு பேசுகிறாங்க. அவர் மீது இடி வழக்கு கூட இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அவரை வந்து தாவேகா தரப்பில் அணுகி நீங்கள் வந்து கட்சியில் வந்து டிவிக்கில் வந்து சேருங்கன்னு சொல்லியிருப்பாங்களான்றது சந்தேகம் தான். கைது நடவடிக்கைக்காக அப்படி சொல்கிறாரான்றது சந்தேகம் இருக்குது. இனிமேல் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து ஒரு அரசியல் பரபரப்பான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கிடுச்சு. ஒரு வெறுப்பு அரசியல் வந்து தொடங்கிட்டு தான் நான் பார்க்குறேன். ஒரு இணக்கமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான ஒரு அரசியல் கடந்து ஒரு அருவருப்பான ஒரு அரசியல், வெறுப்பு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. யாரை எந்த கட்சியிலே எப்படி தூக்குவாங்கன்னு தெரியல. கொள்கை அரசியல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு முழுக்க ஒரு பண அரசியல் வந்து நடந்துகிட்டு இருக்குது. யார் எந்த எம்எல்ஏக்கள் எங்கேருந்து எந்த பக்கம் தாவுவாங்க, என்ன நடக்குன்றது தினம் அரசியல் பரபரப்பான ஒரு சூழலில் மக்கள் பிரச்சனையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுது என்பது தான் வருத்தமான உண்மை. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.